பேரறிஞர் அண்ணாவின் படைப்புகளை வாசிப்பு இயக்கமாக மக்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் கொண்டு சேர்க்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முன்னெடுப்பில் பேரறிஞர் அண்ணாவின் 32 படைப்புகள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னை புத்தக கண்காட்சியில் அரங்கு எண்கள் 501, 502 ஆகிய கடைகளில் இன்றும் நாளையும் பெற்றுக்கொள்ளலாம். வெல்கம் டு ஆண்ட்ரகான். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எழுத்தாளர், ஊடகவியலாளர் திரு கோவிலனின் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு திமுகவினுடைய தேர்தல் பணிக்குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தேர்தல் தேதி இதெல்லாம் அறிவிக்கப்படலை. ஆனா ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. தேர்தல் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழு, மேற்பார்வையிட ஒரு குழு, அதற்கப்புறம் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்கு ஒரு குழு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 குழுவுல நிறைய புதிய முகங்களை பார்க்க முடிகிறது. ஒண்ணு டிஆர்பி ராஜா அவர்கள், எம்.எம். அப்துல்லா அவர்கள், எழிலன் அவர்கள், மேயர் பிரியா அப்படின்னு நிறைய பேர் இந்த தடவை புதுசா பார்க்க முடியுது. இவங்க எல்லாரும் மாநில அரசியலோடு நேரடியாக அறிமுகமானவர்கள். இப்போ தேசிய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறது அப்படின்றதுல இவங்களுடைய பேர்லாம் பார்க்க முடிகிறது. இந்த 3 குழுவினுடைய ரோல்ஸ் என்ன, இதனுடைய செயல்பாடு? முதல்ல நீங்கள் தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் உருவாக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிறீங்க. எப்படியும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால இதற்கான தயாரிப்புகளை, முன்னேற்பாடுகளை திமுக கடந்த ஆண்டே அது தொடங்கிடுச்சு. இன்னும் சொல்ல போனோம்னா, நீங்கள் இந்த குழு இதெல்லாம் அமைக்கிறதுக்கு முன்னாடியே எது கிரவுண்டில் உங்களுக்கு கிராஸ் ரூட் லெவலில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கட்சியோட அடிப்படையாக. ஒரு தேர்தல் பணிங்கிறது அப்படி தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம எங்கே போய் ஓட்டு போட போகிறோம், நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்கிறதுலாம் வேறு. அது உங்களுக்கு ஃபிக்ஸடாக இருக்கலாம் அல்லது அந்த நேரத்தில் மாறக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் வாக்கு இங்கே தான் செலுத்த முடியும். உங்களோட வாக்காளர் அடையாள அட்டைப்படி இந்த பூத்தில் தான் செலுத்த முடியும். அப்போ அந்த பூத்தில் இருந்து தான் இந்த தேர்தல் பணிங்கிறது கட்டமைக்கப்படணும். அப்போ BLA 2 அப்படிங்கிற பாக முகவர்களை நியமிக்கணும். கிட்டத்தட்ட 68,036 வாக்குச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த 68,034 வாக்குச்சாவடிகளுக்கும் நீங்கள் ஆட்களை நியமிக்கணும். BLA 2ங்கிற பாக முகவர்கள் நியமிக்கணும். அது தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்து ஒப்புதல் பெற்று அது பதிவாகும். இதன் பிறகு கட்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படி நியமிக்கப்பட்ட அந்த பாக முகவர்களுக்கு மண்டல வாரியாக பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் அவர்களே போய் கழகத் தலைவரே கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. திருவள்ளூரில் நடந்ததில் இளைஞரணி செயலாளர் கலந்துக்கிட்டு அவங்க அந்த பயிற்சியாளருங்க எப்படி என்ன பண்ணணும், ஒரு பாக முகவர்களாக இருக்கிறவங்களுடைய ரோல் என்ன, பூத் ஏஜெண்ட்டாக போகக்கூடியவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறத என்னென்ன செய்ய வேண்டியிருக்குன்னு அதை ப்ரெசன்டேஷனாகவே அவங்க பண்ணிட்டாங்க. இதன் பிறகு அந்த 68,034 பூத்துலேயும் பூத் கமிட்டி போடப்பட்டிருக்கு. ஒரு 100 வாக்காளருக்கு ஒருவர் என்கின்ற முறையில். அப்படி பார்த்தீங்கன்னா 6,80,000 பேர் இப்போ ஒரு பெரிய கட்டமைப்பு அங்கே இருக்கு. ஓகே. இதுக்கு பிறகு தான் நீங்கள் சொல்கிற இந்த நான் தேர்தல் தேதி அறிவிச்சாலும் அறிவிக்கலைனாலும் ஏற்கனவே இங்கே ஒரு கூட்டணியோட 2019 தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக ஒரு கூட்டணி இன்டாக்டான ரொம்ப நெருக்கமான வெறும் தேர்தல் காண கூட்டணியாக அது பார்க்கப்பட்டாலும் கூட அடிப்படையில் ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணியாக ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதில் நம்பிக்கை கொண்ட கட்சிகள், அது மாதிரி சமூக நீதி கொள்கையில் உறுதிமிக்க கட்சிகள், மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற மதச்சார்பின்மையை நம்முடைய அரசியல் சாசனத்திலிருந்து அகற்றப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப இருக்கக்கூடியவங்க. இந்தியாவின் பன்முகத்தன்மையில் தான் இது இந்த ஒன்றியத்தினுடைய வலிமை இருக்கிறது அப்படிங்கிறத கட்டிக்காக்க வேண்டிய ஒரு பொறுப்பை கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள்லாம் கொண்ட ஒரு கொள்கை கூட்டணியாக, தேர்தலுக்கான கூட்டணியாக ஒரு கொள்கை கூட்டணியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஏற்கனவே ஓரளவில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற நிலையில தான் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த இடத்துல தேர்தல் அறிக்கை முன்வைப்பது. ஏன்னா இங்கே தமிழ்நாடு தான் ஒரு ரோல் பண்ணுச்சு 2019. இந்தியாவின் பல மாநிலங்களில் எதிர்க்கட்சிகளால் பெரிய வெற்றியை பெற முடியாமல் போன பொழுது தமிழ்நாட்டிலும் கேரளாவிலையும் வேற மாதிரியான முடிவுகளை நம்ம பார்க்க முடியுது. அதில் தமிழ்நாடுங்கிறது ஒரு கூட்டணி அமைப்பாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் கேரளாவை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகள் அங்கே வலிமையாக இருக்கனால நேருக்கு நேர் மோதலாக அது அப்படியே முடிஞ்சு போச்சு. அங்கே பிஜேபி
பெருசாக இங்கே அவங்களுக்கான ரோல் இல்லை. இங்கே வந்து வாக்கு பலம் கொண்ட அதிமுக என்கின்ற ஒரு கட்சியினுடைய தோளில் ஏறி உட்காந்து அது சவாரி பண்ணிட்டு இருந்தது 2019 2021. அப்போ இந்த 2019 அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது இங்கே அதற்கு நேர் எதிரான ஒரு கூட்டணி அமைக்கிறோம். அந்த கூட்டணியில் காங்கிரஸும் இருக்குது, கம்யூனிஸ்டும் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் ரெண்டும் எதிரெதிராக போட்டி போட்ட 2 கட்சிகள் இங்கே ஒரு கூட்டணியில் இடம்பெற முடியுது. மத நல்லிணக்க அமைப்புகள் இருக்குது, சமூக நீதி அமைப்புகள் இருக்குது, ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்கான அமைப்புகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு கொள்கை கூட்டணியாக அது வரும்பொழுது பாஜகவுக்கு எதிரான அந்த ஒருங்கிணைப்பை முன்னெடுத்து எப்படி வெற்றி பெற முடியுங்கிறதுக்கு தமிழ்நாடு ஒரு ஃபார்முலாவை கொடுத்துச்சு. குறிப்பாக திமுக அந்த ஃபார்முலாவை கொடுத்துச்சு. அது 40ல் 39 இடங்களை வெற்றி பெற்று காட்டுச்சு. இந்த மகத்தான ஒரு வெற்றி திமுகங்கிறது நாடாளுமன்ற மக்களவையில் 3வது பெரிய கட்சி அப்படிங்கிற இடத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்கனவே உருவாகி அது தொடர்ந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அது வந்து எல்லா இடங்களையும் தொடருது. திருச்சியில் அடுத்து வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகின்ற மாநாட்டிலையும் எல்லாரும் பங்கெடுக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறனால தான் சரி இப்போ இந்தியா கூட்டணியும் அதுக்கு அடுத்த கட்டமாக அது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மாடல் இந்திய அளவில் எப்படி பண்ணுறது, அந்தந்த மாநிலங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க, இதெல்லாம் முன்னெடுத்து தான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். இதில் 2வது கேள்வி நீங்கள் கேட்குறது, இந்த குழுவில் வந்து நிறைய வழக்கமாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அப்படின்னு வழக்கமா தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுல திரு TR பாலு அவர்கள் பேர் இருக்கும், கனிமொழி அவர்கள் இருப்பாங்க, TK இளங்கோவன் அவர்கள் இருப்பாங்க, அது போக திருச்சி சிவா உள்ளிட்ட மூத்தவர்கள் பேர் தான் பார்க்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த தடவை சோசியல் மீடியால டார்கெட்டான 3 பேர், ஒன்னு PTR அவர்கள், இன்னொன்னு TRP ராஜா அவர்கள், இன்னொன்னு MM அப்துல்லா அவர்கள். இந்த 3 பேரும் ஈவன் மேயர் பிரியாவையும் சேர்த்துக்கலாம். இந்த 4 பேருமே சோசியல் மீடியால பெரிய டார்கெட்டா தேவர் புல்லிட். அவங்க இந்த டீம்ல உள்ள வந்திருக்காங்க. இது வந்து சோசியல் மீடியாவுக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே கட்சிக்காரங்க தான். PTR வந்து என்ன ஒரு புதுசாக வந்து சோசியல் மீடியா மூலமாக அவர் தெரிஞ்சவர் அவங்க இல்லை. அது ஒரு இப்போ நீதி கட்சி காலத்துலேருந்து அவங்க வந்து திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அதே மாதிரி நீங்கள் அமைச்சர் TRP ராஜாவை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவருடைய இதுவும் நீங்கள் முதலே சொன்னீங்க, இந்த குழுனா TR பாலு இருப்பார் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிங்க. இப்போ அடுத்த தலைமுறைகள் வருது, ஒரு புதிய பார்வை தேவை இருக்குது, இன்றைய உள்ள சூழ்நிலை என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு குழு. இப்போ நீங்கள் அதே நேரத்தில் சீனியர்களுக்கான பொறுப்பு வேற கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அது பாரு, தோழமை கட்சிகளோட பேசுறது, சீட் பங்கீடு, அந்த விஷயங்கள், ஏன்னா அது அவங்க தான் அனுபவம் வாய்ந்தவர்கள், எந்த வயது இருக்கும் அப்படிங்கிறத அதை பேசணும். இந்த இடம் வந்து இப்போ தேர்தல் அறிக்கை தயாரிப்பு அப்படிங்கிறத எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கணும். இப்போ குறிப்பாக இந்தியாவில் வந்து அந்த ஒர்க் ஃபோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா யூத்தோட இது வந்து நிறையா இருக்கும். ஏன் வந்து பல நாடுகள் இங்கே வந்து இந்தியாவுக்கு வருது, அது குறிப்பாக தமிழ்நாட்டில் முதலீடு பண்ண வராங்கன்னா நம்மள்ட்ட அந்த யூத் ஃபோர்ஸ் இருக்குது. நம்ம வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கியிருக்கோம். அவர்கள் வந்து பல நிறுவனங்களில் வேலை பார்க்குற தகுதியோடு இருக்காங்க. நாம் அவங்களுக்கான திறன் மேம்பாடுகளையும் பயிற்சிகளையும் கொடுக்குறோம். அவங்களுடைய பார்வை ஒன்று இருக்குது. இன்னைக்கு சமூகத்துக்கு என்ன வேணும், இப்போ அரசாங்கங்களுடைய திட்டங்கள் ஒரு கோணத்தில் செயல்படப்படுது, இவர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, அந்த திட்டங்களே மேம்பாடுகளாக என்ன வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க, அல்லது திட்டங்களில் மாற்றங்களாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கும் பொழுது தான் அதுக்கான கட்டமைப்புகளை நம்ம உருவாக்க முடியும். எப்பொழுதுமே திமுகவுடைய தேர்தல் அறிக்கை, ஒரு தேர்தல் அறிக்கையை முன்வைத்து தேர்தலை எதிர்கொள்வதுங்கிறது திமுகவுடைய தொடக்க கட்டத்திலேருந்தே இருக்குது. 1957 தேர்தலேருந்தே அவங்க வந்து தேர்தல் அறிக்கையை முன்வைத்து தான் அதில் வந்து அண்ணா வந்து தேர்தல் சந்திக்கிறாரு. 62ல் வந்து தேர்தல் வரும்பொழுது முரசொலியோட பொங்கல் மலரே வந்து அந்த தேர்தல் அறிக்கையின் ஸ்டோரி போர்டாக இருக்குது. எல்லாமே படங்களாக போட்டு என்ன நாங்கள் சொல்லியிருக்கிறோம், சேது சமுத்திர திட்டத்திலேருந்து எல்லாமே அதில் இருக்குது. அந்த மாதிரியான இது இருக்குது. அப்புறம் தேர்தல் அறிக்கை வந்து திமுகவின் இந்த தேர்தல் களத்தின் கதாநாயகனே திமுகவின் தேர்தல் அறிக்கை தான் அப்படின்னு திமுக சொல்லலை, திமுகவுடன் இருந்தவர்கள் அதை வந்து எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தேர்தல் அறிக்கையில் வந்து அது எப்பொழுதுமே கவனம் செலுத்தும். தேர்தல் அறிக்கையில் மட்டும் இல்லை, அப்படி கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும், சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் அப்படிங்கிறதான் ஆட்சிக்கான இலக்கணமாக திமுக முன் வச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ என்னத்தை சொல்லணும், முதல்ல என்ன சொல்லணும். அப்போ இது நாடாளுமன்ற தேர்தல், இதில் நாம் கொடுக்கறதுங்கிறது மாநிலத்தின் வளர்ச்சி சார்ந்த சில அம்சங்கள் இருக்கணும். அதில் அதுக்கான வாக்குறுதிகள் அறிக்கையில் இடம்பெறணும். அது மாதிரி மாநில உரிமைகள் சார்ந்த,
அது ரொம்ப முக்கியம். மாநிலத்தின் வளர்ச்சி ஒரு பக்கம்னா, மாநிலத்தின் உரிமைகள், அந்த உரிமை கிடைச்சாதான் வளர்ச்சி அடைய முடியும். இந்த பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மாநிலத்தினுடைய உரிமைகள் என்ன நிலைமையில இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொன்று, மாநிலத்துக்கான நிதி பகிர்வில் கூட, வரி பகிர்வில் கூட என்ன நடந்திருக்குங்கிறத நிதி ஆயோக்கில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலர் சிஇஓவே வெளிப்படுத்திட்டார். அது மாநிலங்களுக்கு எதுவும் கொடுக்காத. இல்லை, இப்போ அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது ரிமூவ் பண்ண பிறகுதான் செய்திகளே வர ஆரம்பிக்குது. என்னன்னா, அது ரிமூவ் பண்ணிட்டு போட்டோம், கருத்து அப்படித்தானே இருக்கும். அது என்ன, அது உங்களுக்கு டெக்ஸ்டாக இருக்கும் பொழுது அது வந்து மாறாதில்ல. வீடியோவை ரிமூவ் பண்ணுறதுங்கிறது உங்களை நீங்கள் உங்களை அம்பலப்படுத்திக்கிறது. பிஜேபி தன்னை அம்பலப்படுத்திக் கொள்ளுது. யார் நரேந்திர மோடி யார் வானத்திலிருந்து குதிச்சாரா? அவர் குஜராத்தில் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் வந்து முதலமைச்சராக இருந்தவர். அப்போ ஒன்றிய அரசினுடைய வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 50% கொடு அப்படின்னு கேட்டவர் தான் இவர். அப்போ மன்மோகன் சிங் வந்து பிரதமராக இருந்தார். அதனால இவர் கேட்டார். இவர் வந்த உடனேயே முதல் பட்ஜெட்லேயே அதெல்லாம் கொடுக்காத அப்படின்னு இருக்காருன்னா, இவங்க அப்போ இது என்ன, இதுதான் வந்து இவங்க அந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாங்கிறது இதுதான். அவங்க வந்து மாநிலங்களே இருக்கக்கூடாது, மாநிலங்களை நீங்கள் வந்து சுருக்கிடுங்க. அது வந்து சும்மா அதுக்கு அதிகாரம் கிடையாது. மாநிலங்கள் இருக்கட்டும், அது ஒரு நிர்வாக அமைப்பு, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இன்னும் சொல்ல போனால் ஒரு முனிசிபாலிட்டி அளவுக்கு இருந்தால் போதும். எல்லாத்தையும் அதிகாரங்களை ஒன்றியத்தில் குவிச்சிடுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த திட்டம். அப்போதான் இவங்க கனவு காணுகின்ற அந்த அகண்ட பாரதம், ஒரே நாடு ஒரே மொழி அப்படிங்கிறதெல்லாம் வரும். நீங்கள் மாநிலங்கள் இருந்து அது தன்னுடைய பண்பாட்டை, அது தன்னுடைய மொழியை, தன்னுடைய நிலம் சார்ந்த உரிமைகளை கேட்கும்ல. இப்போ நம்ம ஜல்லிக்கட்டுக்கான உரிமையை நம்ம கேட்குறோம், இன்னொரு மாநிலம் அந்த அவங்களுக்குள்ள உரிமைகளை அவங்க கேட்பாங்க. அந்த பண்பாட்டு ரீதியானதெல்லாம் வந்துடாதுல. நாங்கள் எல்லாம் ஒரே அங்கே அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினா இந்தியா முழுக்க லீவு, எல்லாரும் விளக்கேற்றுங்க அப்படி முடிச்சிடலாம்ல. நம்ம கொரோனாவுக்கே விளக்கேற்றி மணி அடித்து தகரத்தில் டப்பாவை தட்டி டம்ளரை தட்டி ஏதோ தட்டை தட்டிட்டு பண்ணிட்டு இருந்த நாடு இது. இதுதான் அவங்களுடைய நோக்கம். அது வந்து அவங்க செயல்படுத்துவதை நம்ம காஷ்மீரில் பார்த்துட்டோம். ஒரு மாநிலத்தையே காலி பண்ணிட்டாங்க. நேரு காலத்திலேருந்து மன்மோகன் சிங் காலம் வரைக்கும், இன்க்ளூடிங் வாஜ்பாய் ஆட்சி காலத்தையும் சேர்த்தே சொல்கிறேன், புது புது மாநிலங்கள் உருவாகின. யூனியன் பிரதேசங்கள் மாநிலங்களாக உயர்வு பெற்றன, தகுதி உயர்வு பெற்றன. கோவா மாதிரி வடகிழக்கு மாநிலங்களில் பல இதுவும். ஆனால் மோடி ஆட்சியில் தான் நம்ம முத பார்க்குறோம், ஒரு மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசமாக பொளந்து போட்டு தேர்தலும் கிடையாது, பிரதிநிதித்துவமும் கிடையாது. அப்போ முழுக்க அது இப்போ அதில் வந்து இருக்குது. இப்போ காஷ்மீருங்கிற பேரில் இவங்க எவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க, காஷ்மீருக்காக நாங்கள் செலவு பண்ணோம். ஏன்னா கேள்வி கேட்க ஆள் இல்லை. மாநில அரசுக்கு நிதி கொடுக்கறதில்ல, ஆனால் மாநிலங்களை தன் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு மாநிலத்தின் பேரில் ஊழல் பண்ணுறது. ஓகே, அப்போ இது எல்லாமே இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வர வேண்டியது இந்தியா கூட்டணிக்கு அவசியம். ரைட். இதுல இப்ப இந்த வியூ எல்லாமே வந்து திமுக ஆதரவு, திமுக எதிர்ப்புன்றதை தாண்டி இந்த வியூ வந்து ரொம்ப முக்கியமானது. மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு அப்படின்றது வந்து நீண்ட காலமாக காங்கிரஸே வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி பேசிய விஷயங்கள் இதெல்லாம். ஆனா இன்றைய சூழ்நிலையில திமுக இதுல தனித்து பேசி கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து மீடியால பார்க்கப்படுகிறது, நார்த் இந்தியன் மீடியாஸால. மற்ற மாநில அரசுகள் இதை பத்தி கேட்கறது இல்ல, கமல்நாத் கேட்கல, மற்ற மாநிலங்கள் கேட்கல, தமிழ்நாடு மட்டும் இதை வந்து தகராறு பண்றதுக்குன்னே வந்திருக்கிறாங்க தமிழர்கள் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது. அப்ப இந்த தேர்தல் அறிக்கை எப்படி எதிர்பார்க்க? அதாவது கலகம் பிறக்காமல் விடிவு இருக்காது. தமிழ்நாடு தகராறு பண்ணதுன்னு கூட நீங்கள் வச்சிங்க, தகராறு பண்ணி தான் ஆகணும், சண்டை போட்டு தான் ஆகணும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களே சித்தராமையா திமுககாரரா? இல்லை, அவர் காங்கிரஸ்காரர் தானே. நேற்று அவர் என்ன சொல்லியிருக்காரு, மம்தா பானர்ஜி திமுகவா, அவங்க திரிணாமுல் காங்கிரஸ், காங்கிரஸ்லேருந்து வந்தது திரிணாமுல் காங்கிரஸ். அந்த பக்கம் ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால், அவர் என்ன சொல்கிறார், அவர் திமுகவா? இல்லை, யாருமே கிடையாது. அப்போ இவங்க எல்லாருமே இதை பேசுகிறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் தெலுங்கானாவில் முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர் ராவ் இதை பேசியிருக்காரு, ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பேசுகிறாரு, எல்லாரும் தான் பேசுகிறாங்க. எந்தெந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சியில் இல்லையோ அந்த மாநிலம்லாம் இருக்குது. ஏன்னா பாஜக ஆட்சினா நீங்கள் டபுள் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த பாஜக ஆட்சி இல்லைன்னா அந்த மாநிலத்தில் பொட்டி மட்டும்தான் இருக்குது, இன்ஜினை காணும், இன்ஜினை கழட்டிட்டு போயிடுறாங்க, இன்ஜினை திருடி வித்துடுறாங்க அப்படின்னு இந்த வரக்கூடிய இது மாதிரி அந்த மாதிரியான ஒரு வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எல்லா பகுதிகளிலேருந்து அந்த குரல் வருது. காஷ்மீரில் வீட்டுச்சிறையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் கூட அதுதான் சொல்கிறாங்க. எல்லா பகுதிகளிலிருந்தும் எல்லா மாநிலங்களிலிருந்தும்
அந்த உரிமைகளுக்கான குரல். இன்னும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கூட பிஜேபி ஆளுகின்ற மாநில முதல்வர்கள்ட்ட கூட தனிப்பட்ட முறையில் கேட்டால் அவங்க சொல்ல தான் போகிறாங்க. இப்போ கட்சி கட்டுப்பாடு இருக்கும், ஒரு தலைமை இருக்குது, அதனால சில செய்திகளை அவங்க பேச முடியாத சூழல் இருக்குமே தவிர மாநிலங்களோட நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இடம் வந்து ரொம்ப தேவைப்படுறதா இருக்குது. மாநில உரிமைகள், அதுவும் நியமன பதவியில் இருக்க ஆளுநர்களை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற அட்டூழியங்கள், இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வேணும். இது ரொம்ப ஒரு எல்லா காலத்துலேயுமே வந்து ஒன்றிய அரசில் இருக்கக்கூடியவங்க ஒரு தங்களுக்கு மேலான அதிகாரம் இருக்குது அப்படின்னு நினைச்சு செயல்படுறது உண்டு. ஆனால் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தன்மையை சிதைச்சிட்டு பண்றது இப்படிதான் இருப்போம் அப்படின்னு இந்த அரசியல் சாசனத்துக்கு விரோதமாகவே செயல்படுறதுங்கிறது யாரும் எந்த இதுவரை இந்த அரசாங்கம் பண்ணதில்லை. சில விதி மீறல்கள் இருக்கும், சில அதிகார வரம்பை தாண்டி சில விஷயங்கள் இருக்குமே தவிர ஒட்டுமொத்தமாக ஒரு வேலை. அப்போ இந்த தேர்தல் அந்த முக்கியமாக இருக்கும் பொழுது அதை நோக்கிய ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படிங்கிறதான் இதில் உள்ளது. அதில் வந்து நீங்கள் கேட்டீங்க, இந்த உறுப்பினர்களை, அதாவது தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர்களாக இருக்கிறவங்களெல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க மாநில அளவில் இப்போ பிடிஆர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் டிஆர்பி ராஜா, அப்துல்லா அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களே கவிஞர் கனிமொழி கருணாநிதி எம்பி தான். இப்போ டிஆர்பி ராஜா தான் இங்கே, டிஆர் பாலு தான் இங்கே இருக்கணும்னு இருக்கேன். அவர் ஒரு எம்பி, அவர் நாடாளுமன்ற குழு தலைவர். அவருக்கு இன்னொரு பொறுப்பு, அதை விட பெரிய பொறுப்பு, ஒரு முக்கியமான பொறுப்பு, வேற எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு அதில் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த இடத்த வந்து இவங்க முன்னெடுக்கிறாங்க. அப்போ தேர்தல் அறிக்கை தயாரிப்பில் அப்போ அவங்க இருக்கும் பொழுதே பொதுவாகவே அவங்க வந்து நாடாளுமன்றத்திலேயே அவங்களுடைய குரலை நம்ம பார்த்துருக்குறோம். அது வந்து இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த திட்டங்களுக்கு வந்து இந்தியில் பேர் வைக்கிற அந்த இதாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சம்பவம் பண்ணவங்க அவங்க. அப்போ அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும், அது அனைத்து மாநிலங்கள் சார்ந்ததாக இருக்கக்கூடியது இருக்கு. அப்புறம் நீங்கள் அவர் பிடிஆராக இருந்தாலும் சரி, டிஆர்பி ராஜா அவர்களாக இருந்தாலும் சரி, இப்போ உலக முதலீட்டாளர் மாநாட்டை அவர் நடத்தினாங்க. இப்போ எல்லா நாடுகள்லேருந்து வந்தவங்க, நீங்கள் ஒன்றும் வெறும் இந்த மாநிலம் சார்ந்தது மட்டுமல்ல. அப்போ இந்த நாட்டினுடைய பல நாடுகளினுடைய நிறுவனங்கள், அதனுடைய தூதரகங்கள், அதனுடைய அமைச்சகங்கள் எல்லாத்திட்டையும் பேசி தான் அவரோட நல்லுறவோடு தான் இந்த முதலீடுங்கிறது கொண்டு வர முடியும். அப்போ அந்த அளவுக்கு செயல்பாட்டை காட்டியவர்கள், நிரூபித்தவர்கள். பிடிஆரும் ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்திருக்கிறார். அதை தாண்டி அவருடைய கருத்துக்கள் சர்வதேச தளங்களில் எப்படி வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய காணொலிகளை நீங்கள் இப்பவும் பார்க்க முடியும். அவர் சசி தரூரோடையும் மற்றவங்களோடையும் அவர் வந்து பேசக்கூடிய அந்த காணொலிகள் எல்லாம் அவர் எதை முன்வைக்கிறாரு, எப்படிப்பட்ட கருத்துக்களை வைக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பல வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அரங்குகளில் அவர் பேசுனதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவருக்கு ஒரு உலகளாவிய பரந்துபட்ட பார்வை அவருக்கு இருக்குது. எம்எம் அப்துல்லா, ராஜேஷ்குமார், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிக்களாக இருக்கிறவங்க, மாநிலங்களவை எம்பியாக இருக்காங்க. ஸோ மற்ற மாநிலங்களுடைய உறுப்பினர்கள் என்ன இவங்கள்ட்ட பேசியிருக்காங்க, அவங்க என்ன தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரியான கட்டமைப்பு வேணும்னு சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். பல கூட்டங்களில் பல குழுக்கள்லையும் அவங்க இருக்காங்க. இப்போ அப்துல்லாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாடாளுமன்றம் சார்ந்த குழுக்கள்ல இருந்து இந்தியா முழுக்க அவர் பயணிச்சிருக்காரு. தமிழ்நாட்டோட மட்டும் நிறுத்திக்கல. அதனால் நீங்கள் ஏதோ இவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, தமிழ்நாட்டிலேருந்து தான் உறுப்பினராக முடியும். இப்போ எம்பி ஆகணுனாலும் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் தான் நிற்கணும், எம்எல்ஏ ஆகணுனாலும் தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கணும். அந்த வகையிலையும் மக்களோடு நெருங்கியவர். இப்போ நீங்கள் சிபிஎம்பி எழிலரசன் இருக்கார், அவர் மாணவர் அணி, அவர் மருத்துவர் எழிலன் இருக்கார், அவர் மருத்துவ அணியோட இருக்கார். 2 பேருமே எம்எல்ஏக்கள். ஆமாம், அந்த தொகுதியோட மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வந்தவங்க. யாருமே வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிசெழியன் எடுத்துக்கிட்டால் அவர் வந்து அது 3 முறை அவரும் சரி, டிஆர்பி ராஜாவும் சரி, அந்த 2011 தொடர்ந்து, அது திமுக அப்போ ஒரு எதிர்கட்சி அப்படின்னு அதிகாரப்பூர்வ அல்லது பிரதான எதிர்கட்சியாக வர முடியல அப்படிங்கிற சூழலில் கூட இவங்க 2 பேரும் தொடர்ந்து இங்கே ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க தொகுதியில், திருவிடைமருதூர்லையும் மருத்துவர்களையும் மன்னார்குடியிலையும் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டு வருகிறார்கள். ஆக மக்களுடைய உணர்வு என்ன அப்படின்னு ஏகேஎஸ் விஜயன் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர், இப்போ டெல்லியில் சிறப்பு பிரதிநிதியாக இருக்கார். அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து அதை வெளிப்படுத்தக்கூடியதில் எல்லாருக்குமான பிரதிநிதித்துவமாக நீங்கள் சொன்ன மாதிரி மேயர் பிரியா அதில் இருக்காங்க. இப்போ சென்னையுடைய கட்டமைப்பு, தலைநகரத்தினுடைய கட்டமைப்பை உணர்ந்தவங்க. எந்த நேரத்துலையும் களத்தில் அவங்க ஆரம்பத்தில் அவங்க வந்து பொறுப்புக்கு வந்த பொழுதெல்லாம் இவங்களால் அது சமாளிக்க முடியுமா, குருவி தலையில் பணங்காய வச்ச மாதிரியே இருக்குன்னாங்க. ஆனால் அவங்க வந்து எல்லா நேரத்துலையும் வந்து இரவு பகல் பார்க்காம அந்த மழை வெள்ள நேரங்கள்லையும் சரி, மற்ற நிகழ்வுகள்லையும் சரி, அவங்களுடைய அந்த முன்னெடுப்புகள் அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல எதை நோக்கி நம்ம பயணிக்கணும். இப்போ இதில் கொடுக்குற தேர்தல் அறிக்கை எல்லாமே நாமளே நிறைவேற்ற போகிறது இல்லை.
இப்போ சட்டமன்ற தேர்தல் அறிக்கை மாதிரி கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் நாம் முன்வைக்கின்ற இந்த அங்கே அமையக்கூடிய ஆட்சி மாற்றத்தின் அடிப்படையில் அமையக்கூடிய ஒரு அரசு, அது அந்த 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 கட்சிகளும் வைத்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு காமன் ப்ரோக்ராம்ல தான் அது வரப்போகுது. இதுல இந்த காமன் ப்ரோக்ராம் அப்படின்னு வரும் பொழுது இப்ப இதற்கு முன்பும் கூட யூபிஏ என்டிஏ இரண்டிலுமே திமுக அங்கம் வகித்திருக்கிறது. என்னதான் கூட்டணியில இருந்தாலும் ஒன்றிய மாநில உறவு அப்படின்னு வரும் பொழுது அது எப்பயுமே ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்கு. வெள்ளத்துக்கு நிதி கோர்றதா இருக்கட்டும், மாநிலத்துக்கு அதிக நிதி பகிர்வை அதிகப்படுத்த சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாமே எல்லா காலத்திலும் ஸ்ட்ரெயின்டாவே தான் இருக்கு. ஆனா இப்போது முழக்கம் அப்படின்றது இந்தியாவை காக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பீர் அப்படின்றது. இது என்ன மாதிரி டோன் கொடுக்குதுன்னா, இனி தீர்வு எல்லாமே தீர்வு வரப்போகிறது, இனி இந்த பிரச்சனை எல்லாம் தீரப்போகிறதுன்ற மாதிரியான ஒரு துணியை உருவாக்கலையா? அதாவது பிரச்சனைகள் ஒன்று தீர்ந்தா இன்னொன்று இருக்கும். அது எல்லா காலத்திலையும் இருக்கிறது தான். அதெல்லாம் நம்ம ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஒரு பிரச்சனைக்கு எந்த அளவிற்கு மேம்பட்ட தீர்வை காண்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும்னா, தேசிய முன்னணி ஆட்சி வந்துச்சு. உண்மையிலே சொன்ன போனால் விபி சிங்குக்கு மண்டல் கமிஷனை பற்றி எவ்வளவு அவருக்கு அது மேலே ஆர்வமோ அதை பற்றி புரிதலோ எந்த அளவுக்கு இருந்தது, தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய சமூக நீதி போராட்டங்களோ தமிழ்நாட்டில் நடைபெற்ற இடஒதுக்கீடு போராட்டம்லாம் அவருக்கு உடனடியாக தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த கூட்டணி அமைந்த பிறகு, இந்த கூட்டணி தேசிய முன்னணி ஆட்சி அமையும் பொழுது அதில் நம்ம தேசிய முன்னணியுடைய தேர்தல் அறிக்கையில் அதை இடம்பெற செஞ்சுருக்கோம். நம்ம இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறது யார் மூலமாக அது இடம்பெற்றிருக்கும்? கண்டிப்பாக திமுக மூலமாக தான் அந்த 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 இதுங்கிறது அதில் அந்த தேசிய முன்னணியோட அறிக்கையில் இடம்பெறுது. ஏன்னா இதை தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். வட மாநிலங்களில் கூட போய் அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தலைவர்களை சந்தித்து இதையெல்லாம் முன்னெடுக்கிறதெல்லாம் ஆணைமுத்து ஐயா, ஆசிரியர் வீரமணி ஐயா, அது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. திமுகவும் தன்னுடைய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாடாளுமன்றத்தில் அதை பற்றி எடுத்துரைச்சிருக்கு. ஸோ இந்த இதுவே அப்போ தான் உங்களுக்கு லாலு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ் போன்ற தலைவர்கள் வரும் பொழுது இது இணைவதற்கு, அந்த கோரிக்கை வலுப்பெறுவதற்கும், அதை விபி சிங் அவர்கள் உண்மையிலேயே அவர் சமூக நீதி காவலர். அவர் ஒரு ஜமீன் குடும்பம், ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் இடஒதுக்கீடுனால அவருக்கோ அவரை சார்ந்தவங்களுக்கோ எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் இது இந்த மக்களுக்கானதுங்கிற கொண்டு நம்ம வச்சோம். அடுத்து தேசிய முன்னணி ஆட்சி, நீங்கள் முன்னே கேட்குற என்டிஏ உடைய இது வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் வரும் பொழுது முக்கியமாக அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியுடன் திமுக கூட்டணி அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் அது குறித்த பேச்சுகள் இருக்கக்கூடியது. அதை வச்சுக்கிட்டு தான் ஒரு சந்தேக கேள்வியை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடிச்சு குளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அது இருந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான கடிவாளங்கள் போடப்பட்டன. இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அங்கே ராமர் கோவில் கட்டுற அந்த இடத்துல ராமர் கோவில் கட்டுவதையும், காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யணுங்கிற பிஜேபியோட கோரிக்கையும், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவாங்க. இந்த 3க்கும் இந்த தேசிய முன்னணி ஆட்சியில் வேலை கிடையாது. வாஜ்பாய் தலைமையிலானதில் அதை விட்டுருங்க, மாநில வளர்ச்சியை முன்னெடுங்க அப்படிங்கிறதான் நம்ம அன்னைக்கு கூட்டணியில் போட்டது. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த கடிவாளம் இல்லாதப்ப 2 இதை முடிச்சிட்டாங்க. அப்போ வாஜ்பாய் அதை புரிந்திருந்தார் எதை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ பல மாநில கட்சிகள் அதில் இருந்துச்சு, திமுக மட்டும் இல்லை. தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டால் திமுக, பாமக, மதிமுக அப்படிங்கிற கட்சிகள்லாம் இதில் இடம்பெற்றிருந்தன. அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் இருக்கிற கட்சிகளும் அதில் இடம்பெற்றிருந்தன. அப்போ அவங்க அதுக்கான முன்னுரிமையை கொடுக்குறாங்க. இதை பின்னாடி வச்சுட்டு மாநில வளர்ச்சி அப்படின்னு வரும்பொழுது தான் சேர் சமுத்திர திட்டத்துக்கான முதல் இது வாஜ்பாய் அரசில் தான் தொடங்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த ஆய்வுகள் ஒரு ரிப்போர்ட் வந்த பிறகு தான் யூபிஏ கவர்மெண்ட் அது நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கான முயற்சி. ஸோ தமிழ்நாட்டுக்கு தேவையான கட்டமைப்புகள், தங்க நாற்கர சாலையிலேருந்து எல்லாமே வாஜ்பாய் அரசில் தொடங்கப்படுது. அது நிறைவு பெறது நமக்கு அதுக்கான தமிழ்நாட்டுக்கு அதிக ஸ்கீம் வந்ததுங்கிறது யூபிஏ கவர்மெண்ட்டில் தான் அதை பண்ணி கொடுத்தாங்கன்னாலும், அப்போ எல்லா மாநிலங்களுக்குமான தங்க நாற்கரம்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியா முழுமையும் சேர்த்து தானே. ஸோ அந்த மாதிரியான வளர்ச்சியை நோக்கிய பார்வையில் நம்ம கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பவும் நிறைய சிக்கல்கள் இல்லாமல் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி வந்தனம் வாங்க, திடீர்னு சரஸ்வதி வந்தனத்தை கொண்டு வருவாங்க. அப்புறம் அந்த முரளி மனோகர் ஜோஷி தான் இருப்பார், அவர் அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை, அவர் திடீர்னு இந்த வரலாற்று புத்தகங்களை எல்லாம் மாற்றி விடுறது, இதெல்லாம் நடுவில் நடக்கும். அப்புறம் அதெல்லாம் போய் நம்ம பிடிச்சி இழுத்துக்கிட்டு
இது என்னன்னா நில அமைப்பு ரீதியாகவும் சரி, பண்பாட்டு ரீதியாகவும் சரி, வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்குமான ஒரு வேறுபட்ட பண்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். நம்ம மொழி குடும்பமே தனி மொழி குடும்பம். நம்ம மொழி குடும்பத்துல பல இது அங்கே இருக்கு. ஆமா. ஆனா அவங்க மொழி குடும்பத்தை சார்ந்த மொழி எதுவும் இங்க கிடையாது. அவங்க மொழி ஆதிக்கம் தான் இங்க இருக்கு, மொழி கலப்பு இருக்கு. அப்ப இது எல்லாத்துலயுமே ஒரு இதெல்லாம் அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒண்ணு வைக்கிறோம். அப்ப எல்லா விஷயத்தையும் உடனே தீர்த்துறது இல்லை. ஆனா அடிப்படையா ஒரு மாநிலத்துக்கான வளர்ச்சின்னு இருக்குல்ல, அந்த வளர்ச்சியை முன்னெடுப்பது, அந்த உரிமைகள், அந்த வளர்ச்சி வேணும்னா மாநிலத்துக்கான உரிமைகள் வேணும். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பார்வையிலே பார்த்தோம்னா ஒன்றிய அரசுக்கான அதிகாரம் கூடுதலாக தான் இருக்கு. ஏன்னா அன்றைக்கு பிரிட்டிஷ்லேருந்து நம்ம விடுதலை பெற்ற பொழுது பல சமஸ்தானங்களும் பல்வேறுபட்ட மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தப்ப ஒரு வலிமையான ஒரு ஒன்றிய அரசு இருக்கணும் அப்படிங்கிறத அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்களும் அரசியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருந்தவங்களும் விரும்பியது உண்மைதான். அன்னைக்கு இருந்த சூழல் அப்படி. ஆனால் படிப்படியாக அந்த மாநிலங்களுடைய உரிமைகளை கேட்கும் பொழுது அதே அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள் யாரும் எதிர்க்கல, அது நடைமுறைப்படுத்தல. இப்போ நமக்கான கம்யூனல் ஜீவோ ரத்து செய்யப்பட்ட பிறகு இங்கே இடஒதுக்கீடுக்கான அந்த அரசியல் சட்ட திருத்தம் அண்ணல் அம்பேத்கர் இருக்கிறப்ப தானே நடந்துச்சு. அவர் மாநிலங்களுக்கு அந்த உரிமை உண்டுங்கிறத அவர் ஆதரிச்சவர் தானே, மாநிலங்கள் தீர்மானிச்சு கொள்ளலான்னு. நேரு அந்த இடத்துல இது தமிழ்நாட்டால் நிறைவேறியது, இது சென்னை மாகாணத்தினோட சம்பவம்னே அவர் சொல்றார். இது சென்னை மாகாணத்தில் நடந்தனால இது நடக்குதுங்கிற புரிஞ்சுக்கிறாரு. இங்கே நடந்தது என்னன்னா அதை சொல்லக்கூடிய அளவுக்கு காமராஜர் போன்ற தலைவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆட்சி பண்ற கட்சிக்கான தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் தலைவர்களாக இருக்காங்க, தவிடு திங்கிற ராஜாவுக்கு முறம் பிடிக்கிற மந்திரியா இருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? தமிழ் அதாவது என்னதான் காங்கிரஸ் ஆட்சியில இந்தி திணிப்பு அங்கேயும் நடந்திருக்கு, இல்லைன்னா நம்ம சொல்லல, போராட்டங்கள்லாம் நடத்திருக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் அதுக்கு முட்டு கொடுக்கல. இங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக தான் எல்லாருமே இருந்தாங்க. அது காமராஜராக இருந்தாலும் சரி, மூப்பனாராக இருந்தாலும் சரி. இப்ப எது அவங்க பண்ணாலும் இங்க தமிழ்நாட்டை விட்டுடுறாங்க. இங்க இருக்கிற பாஜகவுடைய இங்க இருக்கிற தலைவர் அதுதான் சரி, அதுதான் இங்க வேணும், அவர் சொன்னதான் சரிங்கிற மாதிரி அவங்க எல்லாத்தையுமே ஒன்றிய அரசுல ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை இங்க அதை டிரான்ஸ்லேட் பண்றவங்க அதனுடைய ஊதுகுழலா இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் எதிரியானவர்களாக தான் அவங்க இருக்காங்க. ஓகே, அந்த மாறுபாடெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுதான் ஒரு நம்பிக்கை இருக்கு. பல கட்சிகள் இணைந்த இந்தியா கூட்டணி அதில் முரண்பாடுகள் நிறைய இருக்க தான் செய்யும். அது எப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை ஆனால் அடிப்படையாக எதை முன்னெடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கு. இது எல்லாத்தையும் சுருக்கமா நீங்களே சொன்னது போல சுருக்கமா ஒரே பிரச்சனையா தொகுக்கணும்னா மாநில உரிமைகள். இப்ப அந்த தலைப்புல நாளை மறுநாள் சேலத்துல இளைஞரணியினுடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாடு அப்படின்றது இது இரண்டாவது இளைஞரணி மாநாடு அப்படின்றது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதுல ஒரு விஷயம் வதந்தி அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி முற்றுப்புள்ளி வைத்தாலும் கூட சரி, இன்னமும் அந்த எதிர்பார்ப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த இளைஞரணி மாநாடு எதை முன்னிறுத்துகிறது, எதை எதிர்பார்க்க? இளைஞர் அணி மாநாடு முன்னெடுத்துகிறது மாநில உரிமை முழக்கம், நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு பயிற்சி அரங்கம், பயிற்சி பாசறைன்னு கூட சொல்லலாம். தொண்டர்களை அதுவும் குறிப்பாக இளம் தொண்டர்களை உங்களுக்கு தேர்தல் களத்துக்கு தயார்படுத்தி அனுப்புவது, அதற்கான ஒரு பாசறை அரங்கமாகத்தான் அது செயல்பட, அதுதான் அதனுடைய நோக்கம். அப்போ அது எது அதனுடைய மைய நோக்கமாக இருக்கணும் அப்படின்னா மாநில உரிமை. நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது தான். அப்போ அந்த மாநில உரிமையை முன்னெடுத்து நம்ம கொண்டு போகும்பொழுது தமிழ்நாட்டு உரிமை மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களுக்கான உரிமையின் அடிப்படையில் அந்த மாநில வலிமையான மாநிலங்களுடன் கூடிய ஒரு உறுதியான ஒன்றியம், அதுதான் இந்தியாவுடைய கட்டமைப்பாக இருக்க முடியும். எதிர்காலத்தை நோக்கி நம்ம போகும்பொழுது அதுதான் இருக்கும். அப்படி மாநிலங்களுடைய உரிமைகளை மதிக்காத அதிகாரம் குவிக்கப்பட்ட மைய அரசுகளால் இருந்த நாடுகள் என்ன ஆட்சி அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. அதே மாதிரி மதவாதத்தை முன்னெடுத்து ஒரு ஆட்சியை நடத்துகின்ற நாடுகளில் சுற்றியே இருக்குது. வேற எங்கேயும் வேணாம், பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர் எல்லாத்தையுமே பார்க்குறோம். மதத்தை இது இலங்கை வரைக்கும். அப்போ எங்கே பார்த்தாலுமே நீங்கள் உங்களுக்கு என்ன நிலைமை இருக்கும். அப்போ அந்த மாதிரி சூழலில் இது இவ்வளவு நாடுகள் சின்ன சின்ன நாடுகளுடைய அதில் பாடம் நம்ம தெரிஞ்சிருக்கிற அளவில்
ஒரு பெரிய நாடு, ஒரு இவ்வளவு பன்மைத்துவம் மிகுந்த ஒரு நாட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரியான மாநிலங்களுடைய உரிமைகள், மாநில உரிமைகள்னா அதிகாரங்கள் மட்டும் கிடையாது. அதனுடைய மொழி உரிமை இருக்குது, அதனுடைய பண்பாட்டு உரிமை இருக்குது, அந்த தனித்துவம்லாம் நிறையா இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம காப்பாற்றுகிறதுலேருந்து அதிகாரம் வரைக்குமான எல்லாமே இருக்குது. அப்போ இதை முன்னெடுக்கக்கூடிய ஒரு மாநாடாகத்தான் அது இருக்குது. மற்றபடி நீங்கள் வந்து இந்த வதந்தி வந்தது அது இல்லை, அதெல்லாம் ஏங்க இதெல்லாம் வராமல் இருக்காது. 1989 13 ஆண்டுகள் கழித்து கலைஞர் முதலமைச்சரானார். 3வது முறையாக அவர் முதலமைச்சராகிறார் 1989. 90 திருச்சியில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, மாநில மாநாடு தான். சரி, திருப்புமுனை மாநாடு அப்படின்னு சொல்லி அதை முன்னெடுக்கிறாங்க. உடனே அப்போவே என்ன தெரியுமா, அது அந்த மாநாட்டு வந்து 90 வந்து முன்வைக்கப்பட்டது என்ன தெரியுமா, இது அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள், அன்னைக்கு இருந்த மேடை பிரச்சாரங்கள், அப்போ இந்த சமூக வலைத்தளம் கிடையாதுல்ல, அன்னைக்கு இருந்த ஊடகங்கள் அவ்வளோதான். அவன் வச்சதெல்லாம் இது வந்து மகனுக்கு மகுடம் சூட்டுகின்ற மாநாடு. ஆமாம், 90. ஓகே, 2018 வரைக்குமே அவர் தலைவராகலை. கலைஞர் வந்து 90 கலைஞர் வந்து இது மாதிரி வந்து இன்றைய கழக தலைவருக்கு வந்து மகுடம் சுட்டுறதுக்கு ரெடி பண்ணுறாருன்னு 90 மாநாட்டை பற்றி திருச்சியில் நடந்த மாநாட்டை எழுந்தாங்க. எந்த மாநாடு நடந்தாலும் அப்படிதான் இருக்கும். எந்த ஒரு மாநாட்டிலையும் இன்னார் தான் அப்படின்லாம் அறிவிக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. ஓகே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பொறுப்புக்கு ஒருத்தங்க வருவதற்கான காலம் இருக்கு, அது அடிப்படையில் வரும், அது பாட்டுக்கு வரும். அதுக்கு கழக தொண்டர்களுடைய பேராதரவு எல்லாமே இருக்கும் பொழுது அது கனிந்து வரும். அவங்க அஜெண்டா என்னவோ, மாநாட்டோட அஜெண்டா விட்டுட்டு நீங்க ஒரு அஜெண்டாவை செட் பண்ணா என்ன பண்றது? அதுக்கெல்லாம் வந்து திமுக வந்து ஈல்ட் ஆகிட்டு இருக்க முடியுமா? ஓகே, சேலம் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது? இப்ப திமுகவினுடைய மெயின் விங்கினுடைய மாநாடு வந்து ஒவ்வொரு மண்டலம் அப்படி வரிசையா, ஒவ்வொரு மண்டலத்திலயும் ஒவ்வொரு மாநாடுன்னு வரிசையா நடந்துட்டே இருக்கும். இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் இது 2வது மாநில மாநாடு தான். ஏன் பர்டிகுலரா சேலம்? மதுரையோ சென்னையோ திருச்சியோ நெல்லையோ இல்லாம சேலம் ஏன்? இல்லை, ஏன் சேலத்தை தேர்ந்தெடுக்க கூடாது? ஓகே, நான் என்ன கேட்குறேன், நீங்களே சொன்னீங்க பல இடங்கள்லையும் திமுக மாநாடு நடத்திருக்கு. எங்கே மாநாடு நடத்தல? சென்னையில் மாநாடு நடத்தியிருக்கு, திருச்சியில் மாநாடு நடத்திருக்கு, தஞ்சையில் நடத்தியிருக்கு, மதுரையில் நடத்தியிருக்கு, மண்டல மாநாடுகள் மதுரையில் நடந்திருக்கு, கோவையில் நடந்திருக்குது, எவ்வளோ மாநாடுகள் வந்து எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. ஏன் சேலத்துலேயுமே திமுகவுடைய 97 ஒரு மாநாடு நடந்தது, 2004 ஒரு சிறப்பு மாநாடு அங்கே நடந்திருக்குது. ஏன் சேலத்தில் நடக்கக்கூடாது? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சேலத்தில் வந்து அந்த பகுதியில் ஒரு மாநாட்டை ஒரு நீண்ட நாள் ஆயிடுச்சு. நான் சொன்னது நீங்கள் சொன்ன மாதிரி 97, 2004, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 20 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே ஒரு மாநாடு போகிறோம். திருச்சி அதிக மாநாடுகள் நடந்திருக்கும். என்ன காரணம்னா, அது வந்து திமுக தேர்தல் களத்தில் நிற்கணும் அப்படிங்கிற முடிவை தொண்டர்கள் கொடுத்த ஒரு மாநாடுங்கிறதும், அதை தொடர்ந்து அது முன்னெடுத்தது பல செய்திகள் இருந்தாலும் ஒரு நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது ஒரு தாண்டி, அது வந்து தமிழ்நாட்டின் நடுப்பகுதியாக இருக்கிறதுனால எல்லா பகுதியிலேருந்து வந்து போகிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் அப்போ. ஏன்னா ஒரு ரயிலில், பஸ்ஸில் அப்படின்னு வரணும். இன்றைக்கி வந்து சொந்த வாகனத்தில் வரக்கூடியவங்க நிறையா இருந்துட்டாங்க. திருச்சிக்கும் சேலத்துக்கும் ஒரு பெரிய நம்ம டிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது. சென்னையிலேருந்து சேலம் போகிறதும் சரி, சென்னையிலேருந்து கோவையிலேருந்து சேலம் வரவங்களுக்கும், மதுரையிலேருந்து சேலம் வரவங்களுக்கும், திருச்சியிலேருந்து சேலம் போகிறவங்களுக்கும் அது வந்து சேலமும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒன்றும் ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. அந்த கணக்கில் பார்க்கும் பொழுதும் சேலம் ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. அரசியல் பார்வையிலையும் அது சேலத்தில் வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு இடத்துல நாம் வந்து இன்னும் வலிமைப்படுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கூட்டத்தை கூட்டுவது, அதை முன்னெடுப்பது, அதன் மூலமாக அங்கு உள்ள நிர்வாகிகளுக்கு பணிகளை பகிர்ந்தளிப்பது, அவர்கள் வந்து அந்த களப்பணியில் ஈடுபடும் பொழுது ஏற்படக்கூடிய ஒருங்கிணைப்பு எல்லாமே இருக்குல்ல. இதையும் தாண்டி இங்கே சேலம் வந்து திராவிட இயக்க வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம் இல்லையா? திராவிடர் கழகம் என்கின்ற பேரே சூட்டப்பட்டது வந்து சேலம் மாநாடு தானே, 1944. அந்த மாநாட்டில் தான் அண்ணாதுரை தீர்மானம் என்ற பேரில் அண்ணா கொண்டு வந்த தீர்மானத்தில் ஒரு ஸோ அப்படியான ஒரு இடம் வந்து சேலத்துக்கு வரலாற்று பின்னணியும் இருக்குது, இன்றைய தேவையும் இருக்குது. அது நான் வந்து நில அமைப்புப்படியும் தமிழ்நாட்டில் வந்து சேலம் வந்து ஒரு வசதியான ஒரு இடமா தான் இருக்குது. அந்த வகையில் வந்து சேலத்தில் வந்து தொடங்கப்பட்டு அது டெல்லி வரை எதிரொலிக்க போகுது. எங்கே நடக்குதுங்கிறத, எப்படி நடக்குது, என்ன சொல்ல போகுதுங்கிறதான் முக்கியம். ஓகே, இந்த மாநாடு முடிந்ததற்கு பிறகும் கூட அதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.